வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிரே வுல்ஃப் சேனல் தான் பார்க்க போறோம். அந்த நரபலியோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம். அத செக் பண்ணாதவங்க இது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருப்பேன். அத செக் பண்ணி பாருங்க. பார்க்கலாமா? ஓகே. பாட்டிமா உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசலாமா? கேட்டுச்சு இந்த இடத்துல. என்ன சவுண்ட் இருக்குது? பூச்சிக்கத்த சவுண்ட் தான் கேக்குது. மேபி அவங்களுக்கு கேட்கணும்ல. சவுண்ட் கேட்குது போங்க. பொறுமையாக வாங்க. அவனுங்க கூட இருக்கலாம். ஏன்னா போன டைம் நம்ம இங்கே தான் பேய் வீடியோ எடுத்தோம். அங்கேருந்து தான் அவனுங்க நம்மளை துரத்துனது. ஓ, இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். ஏன் சவுண்டு கேட்குதுப்பா? அடிக்கிற சவுண்ட் கேட்குது. வாங்க, பார்த்து தானே ஆகணும். ஃபோன் சைலண்ட்லேருந்து எடுத்தேன். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு. என்னது ஏதோ சேர்லாம் உடையற நாய் ஓடுது. நாயா? அந்த சைடு ஓடுச்சு. அந்த இது பாதிக்கப்பட்ட நாயா தெரியலையே. பார்த்தாலே தெரிஞ்சுடா. நான் நாயை பார்த்தேன். நாய் வேறையா? ப்ரோ வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. இவ்வளோ ஆக்ரோஷம் நம்ம பேய் சவுண்ட் கேட்டுச்சு. பேய் சவுண்டு இருந்துச்சா? ஓகே பாருங்க, இதுக்குள்ளே போகிறப்ப நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். எல்லோரும் ரொம்ப பக்கத்துலேயே இருங்க. தனித்தனியாக போக வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் பார்த்துருவோம். இது என்ன மனுஷங்களா, இது எதனா பேரநார்மல் ஆக்டிவிட்டியான்னு ஏதோ பறவையா? பேரநார்மல் ஆக்டிவிட்டியான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரிக்ட் ஆகலாம். இல்லை ஒன்றாவே வீடியோ எடுக்கிறதுனா ஒன்றாவே எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றாவே இந்த இடத்துல எடுக்கலாம்டா. ஆயுதம் தெரியும். அவர் எங்க போறாரு? கல்லா டாடி டீ ஒன்று கொடுத்துரு. ஏதோ குச்சி மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், பழங்களாக இருக்குது. அதான் இதுக்கு பின்னாடி காடு தானே, பறித்து திங்கிறாங்க. அப்படியா? லேடி அழுகிற சவுண்ட் கூட இல்லை, கதறாங்க. ஆக்சுவலாக கேட்குதா ப்ரோ? கேட்குது ப்ரோ. யாராவது இருக்கீங்களா? எதனா பண்ணிருக்கீங்களா? அப்பா அதுதானே வந்திருக்கோம். ஆக்ரோஷமா இருக்கு. நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு வராதீங்க. சுத்தி போலாமா? வாங்க. மயில்ல நிறைய பறவை இருக்கு. நமக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்குறாரு. ஒன்றும் ஆகாது, இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் ஸ்டோரி போட்டுடுறேன். ஸ்டோரி போட்டு எல்லாம் இங்கே வந்துருவாங்களா சார்? இங்கே வர மாட்டாங்கடா. நம்ம இந்த மாதிரி போயிருக்கோம்னு சொல்லிடுவோன்றேன். இன்ஸ்டா ஸ்டோரி போட்டுறேன். அதான் நமக்கு சேஃப்டி. டேனிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல இருக்கும். நான் இன்னும் ஒரு 3 ஹவரில் உங்களுக்கு கால் பண்ணலைன்னா நீங்கள் எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க. நான் எடுக்கலைன்னா நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லு. இல்லை அவர் வேலையில் தான் இருப்பார். கேமராலாம் வச்சிருக்கோம். ஆளா இருந்துச்சுன்னா அடிச்சு பிடிங்கிருவாங்கல்ல. இங்கே ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் வந்தோம். போன டைம் இந்த இடத்துக்கு வந்தப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. அதான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போன வாட்டி ஆச்சு இல்லை. நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸில் கால் பண்ணலன்னா என்னன்னு பாருங்கள். ஓகே சரி, அவன்ட்டு கூப்பிட்றேன். ரிஸ்க் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குல்ல. கரெக்டாக எனக்கு ஒரு ஞாபகம். சரி ஓகே சரி வாங்க ப்ரோ. கல் கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க ப்ரோ. இவங்களும் ஏதாவது இந்த பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஏதாவது கிளாரிட்டி வேறு வேறு லெவலில் தெரியுது இன்னைக்குன்னு பார்த்து. இதோ இதில் தான், இந்த டேங்க்கில் தான் மனித எலும்பு கூட இருக்குது. அந்த காலையில் வீடியோ ஒன்று காட்டினாங்க. அதுக்குள்ளே போய் பாருங்க.
எலும்பு கூட மனுஷனா இருக்கு. எலும்பு கிட்ட போறோமே அது மனுஷ எலும்பு தானே, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். கிட்ட போகும் சவுண்ட் வந்ததுதான் அது ஜன்னல் கிட்ட தெரியுதுடா. நரபலி தான் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த அதோட எலும்பு தான் அங்கே இருக்கு. நம்ம அதை போய் பார்க்கும்போது நமக்கு எதுவும் ஆயிடுச்சா, போலீஸ் கேஸ் எதுவும் ஆகி போச்சுன்னு வச்சு நம்ம மேலே வரணும். எப்படி ஒரு நம்ம பெர்மிஷனோட தான் வந்திருக்கோம் இங்கே. இருக்கோம் ஆனால் நம்ப மாட்டேனுங்க அவங்க. நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு, வீடியோ இருக்குது. அது வேற இன்னைக்கு போட்டதெல்லாம் இல்லை, பல மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே பாட்டிலோடையதா. என்ன அங்க சவுண்ட் இருக்குது? சாமியார் சவுண்டு வரல, இங்க சவுண்ட் கேட்டுச்சு. அப்போ அங்க இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ரவுடிங்கள் தான் பண்ணுறானுங்க இந்த விஷயத்த. ஒரு சாமியார் இவங்களெல்லாம் கைக்குள்ளே வச்சுட்டு பெரிய பெரிய விஐபிங்க கிட்ட இது பொய் தான், நரபலி கொடுக்கறதுனால எதுவும் ஆகுமோ ஆகாதோ தெரில. பட் பெரிய பெரிய விஐபிங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்கள், இத்தனை லட்சம் செலவு பண்ணால் அந்த மாதிரி நரபலி கொடுக்கலாம், அவங்க பிஸ்னஸ் நல்லா வரும், இல்லை நீங்கள் இப்போ பண்ண போகிற டீல் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணி இதை செய்ய வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ப்ரோ நம்மள எதனா வசியம் பண்ணி நம்ம மேலே எதனா பண்ணிட்டாங்கன்னா இல்லை, இது நம்பிக்கை இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு நரபலி கொடுத்துலாம் ஒன்றும் பண்ணுறோம் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவேன்? எதனா ஆச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாதா? ஃபஸ்ட்டு இது எலும்பு கூட இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு அப்படியே இருக்கு. உங்கள் ஒரு கேரி பையில கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. தெரியுது உங்களுக்கு? எனக்கு தெரியுது ஸ்மெல்லே வருது. இல்லை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. எல்லாம் ஓரளவு குழந்தைங்க மாதிரி தான் இருக்குது, குழந்தைங்களும் மாதிரி. இந்த பொருங்க இது வந்து ஆக்சுவலாக நெஞ்செலும்பு கன்ஃபார்ம் மனுஷங்களோட நெஞ்செலும்பு கன்ஃபார்ம் மனுஷங்கள் மனுஷன் தான். பாருங்க, நெஞ்செலும்பு நல்லா பாசிட்டிவா பேசுறேன். நெஞ்செலும்பு இதெல்லாம் கூட ஒரு மாதிரி தெரில, பட் இது கன்ஃபார்ம் நெஞ்செலும்பு. இந்த இடத்த நல்லா ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இதில் தான் வருது. இதான் வாங்கியிருக்கோம். எதனா ஆச்சுன்னா நானும் அப்பவும் காரில் இருக்கோம் சொல்கிறீங்க. ஓஹோ, காரில் ரெண்டு பேரும் என்ன ஒன்று போகிறீங்க? அங்கே தாண்டா தனியாக போனால் தாண்டா பிரச்சனை. இவங்க 3 பேர் மட்டும் தனியா இருப்பாங்களா? என்னாச்சு ப்ரோ? ஒரு உருவம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதை பார்க்கும்போது அதான் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி உங்களை தான் கவர் பண்ணிட்டு வந்ததுனால உங்கள் கிட்டேயே வந்து எனக்கு நான் கேப்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இல்லை இந்த இடத்துல தான் ஏதோ எனக்கு உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. சாரி, நானும் உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன். என்ன ஒரே வழியில் அங்கே இது கொடுக்குறது அவங்க துணிலாம் பார்த்தேன். நான் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. எங்கடா பார்த்தேன்? முட்டையில் தானே பார்த்தீங்க மொத்தமாக கொண்டு வந்து வச்சு. நானும் பார்த்தேன். நீங்களுமா சொல்லியிருக்கணும்ல அப்போவே. ப்ரோ அது வேறு துரோகம் பண்ணுறீங்களா ரெண்டு பேரும்? இப்போ இவன்ட்ட சொல்லணும், இவன் தொட்டு பார்ப்பான். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. நான் சொல்லலை, நான் இவ்வளோ நேரம் கூட நீங்கள் வார்த்தை கூட சொல்லணும். எப்பவும் போகிறப்ப பார்த்துட்டு தான் போகிறோம். கையில் எடுத்து பார்த்தியா? பாட்டில் கத்தாதீங்க, யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. ஓ, டார்ச் லைட் எடுக்கல. யாரோ வேணுங்கன்னே பண்றாங்க. சடனா இந்த இடத்துல ஓடுறாங்க, திடுன்னு ஓடுறாங்க. இங்கிட்ட ஒருத்தவங்க ஓடுறாங்க. என்னடா சொல்ற? இங்க நிறைய ஆத்மாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னது ஒண்ணுமே தெரியல. ஒரு பேசே தெரியல. தானே கருப்பு கலர்ல ஏதோ ஆமா ப்ரோ, ஷேடோ மாதிரி வந்துட்டு போச்சு தானே. நான் கேப்சர் பண்ணிட்டேன். வந்தது அந்த கதவு கிட்ட, அந்த வெளிச்சத்திலே அப்படி தெரியுது. அப்படி அந்த கதவு கிட்ட வந்து நான் பார்த்தேன் ப்ரோ. உயரமான ஷேடோ வெளிச்சத்திலே கருப்பா தெரியுது. அது கண்டிப்பா நம்ம எல்லாத்தோட ஹைட் அது.
ரீப்ளேவா? ஐயோ வந்துட்டோம். என்ன கருப்பா இருக்கு. ஒரு நாள் இதை நான் நம்பவே இல்லடா. கரெக்டாக வர டயத்தில் இது பிங்க் ஆச்சுடா. அது ஆஃப்லி தானே வச்சுருந்தேன். நான் வச்சுட்டு செக் பண்ணிட்டே தான் வந்தேன். ஓகே, இப்போ அங்கே தான் முதல்ல நம்ம ஒரு கேப்சர் பண்ணியிருக்கோம். ப்ரோ ஆ நிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோங்க. இல்ல இது டோர் லைட் வெளிய வந்து ப்ரோ நான் பார்த்தேன். பக்கத்துல போங்க, பக்கத்துல. கிட்ட போங்க, அப்பதானே தெரியும். எல்லாரோட கேமரா ஆனில் தானே இருக்குது. அங்கே போய் என்ன வேணால் கேப்சர் ஆகலாம் கண்டிப்பாக. இது வந்து தண்ணி டேங்க்குடா, லாரியில் இருக்கிற தண்ணி டேங்க்குடா. ஓ, இதே மாதிரியே பல பில்டிங் இருக்குது கைஸ். பின்னாடி நெருப்பா நிக்கிறாங்க. ஏய், அங்கே தான் லைட் எரியுது ஏய் அப்பா. அந்த மரத்தில். ஏய் ஆமாப்பா. ஆமாப்பா, யாரோ போன் வச்சிருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. மேலே இருந்துச்சு தானே? இல்லை லைட்டு அடியாங்க மேலே யாரா இருப்பா? லைட்டுடா. சிகரெட் அடிக்கிற மாதிரி ஆ தெரியுதா? இப்பவே வந்துச்சு. ஒரு நிமிஷம் இரு. ஜூம் பண்ணு. லைட் கீழே இருக்கு. லைட்டுனா மனுஷங்களா தானடா இருக்கும். மனுஷங்க லைட்டு எப்பறம் வரும்? நெருப்பு வெளிச்சம். அது ஏதோ இப்படி ஒரு மாதிரி வந்துச்சு, உருண்டையாட்டம் வந்துச்சு. கஞ்சாவோட அந்த கங்கு சவுண்ட் இது ஓசிபிலலாம் இது பண்ணும்போது அது நல்லா பிரைட்டாகும். பார்த்தீங்க தானே எல்லாருமே? பார்த்தேன் ப்ரோ. செம்ம பவரா. ஆமாம். ஒரு பின்னாடி ஐயோ மனுஷங்களா சுத்து போடுறாங்களா? ஓடிடுங்க, வேண்டாம். லைட்டு வெளிச்சு இப்போ தெரிஞ்சு பக்கத்தில். என்ன லைட் அது? நிலாவா? இல்லையா? ஓ, இதுங்க உங்கள் பின்னாடி ஏதோ நெருப்பு போடுங்க. தப்புருங்க, நெருப்பு மின்னிட்டு போதுங்க. மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிருச்சு அந்த நெருப்பு. யாராவது மனுஷங்க இருக்கீங்களா? எப்படி சொல்லுவாங்க? இந்த வேலையிலே கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? மனுஷங்களா பேயான்னு அந்த கன்ஃபியூஷன்லேயே ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். மனுஷங்கன்னா நார்மல் மனுஷங்க கூட கிடையாது, அதுங்கெல்லாம் ஜந்து மயிருங்க. என்கிட்ட கல் இருக்கு, நானும் எரியுவேன். அங்கே கேட்டுட்டு இருந்துச்சு, சடனாக அங்கே கேட்குறான். வேணாம் போய் கலகுண்டு இருந்துச்சு. மீன் பூச்சின்னு நினைக்கிறேன். எங்கே சொல்லுறது? ஒன்றும் இல்லைடா, பயப்படாதீங்களா. அங்க ஓடிட்டாங்க. ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? என்ன நடந்தது? பண்ணிட்டு போவாங்கடா நம்மளே. இப்போட சொல்கிறா கொண்டுருவாங்கடா நம்மளே. சடனாக இவங்க வர்றதுக்கு முன்னாடிலாம் காத்திருக்குது. இது பையன் வாய்ஸ் மாதிரியே இல்லையாப்பா? இல்லை, வாங்க இங்கே இருக்கட்டா. அங்கேருந்து என்ன பண்ண போறீங்க? வாங்கடா, தனியாக நினைக்காதீங்க, வாங்க சொல்றது கேளு. கூட பயம் இல்லை. வா வா. மனுஷன் பயப்படுறாங்க, கொன்னுடுவாங்க. அந்த கேமரா வெங்கடேஷ்ட கொடுத்துருங்க. கேட்டுட்டே இருக்கு, நம்மளை உள்ள விடாம எச்சரிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது மனுஷங்க மாதிரி தெரியலையடா. இப்போ வந்த சவுண்டு பயங்கரமா இருக்குடா, ஆக்ரோஷமா. ஏவி விடுறதுக்கு வச்சிருந்தாங்க, நமக்கு தெரியாதுடா. அது ஏவி விடுறதுக்கா? ஏதோ வந்து விழுந்துட்டே இருக்கு. அந்த பில்டிங்லாம் ரொம்ப செதஞ்சிருக்கு ஆக்சுவலா. எவ்வளவு பில்டிங் இருக்கு? என்னது? ஆமா, கருப்பு வருவோம். இங்க கிராஸ் ஆச்சு, நம்ம இங்க பார்த்தது அங்க கிராஸ் ஆச்சு. இப்ப திரும்பவும் பார்த்தேன்டா, திரும்பவும் கிராஸ் ஆனதை பார்த்தேன். எப்படி லைட்டே இல்லாம எப்படி அங்க நிக்கிறாங்க? கன்ஃபார்ம் சொல்றேன், நான் என்ன பார்த்தேன். என்ன பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ, நான் 2 வாட்டி பார்த்தேன். தெரிஞ்சது. நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்களோ.
ஓகே, யாராவது இருக்கீங்களா? ஹலோ? என்ன அங்கே பார்த்து ப்ரோ, ஏதோ அந்த கதை விட்டு திருப்பி பார்த்து ப்ரோ. நான் பார்த்தோம் இல்லை அதே இடத்துல. என்ன வாசு மாற்றி மாற்றி இங்கே நிறையா இருக்கும். ஒவ்வொன்றும் எப்படி இங்கே தான் பார்த்தேன். மாறி மாறி சவுண்டு கேட்குது. இறந்ததெல்லாம் என்னென்ன மாதிரி இறந்துச்சுன்னு தெரியலடா வாசு. எவ்வளோ ஆசைங்களோட இருந்துச்சுங்கன்னு தெரியலடா. பழி கொடுத்துருக்காங்கடா. அதோட சாபமே நமக்கு அடங்காதான். குட்டி சாத்தானா இருக்கும். அதுதான் உடனே இதாகும். என்னோட புதுசாக சொல்கிறான். என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் பில்டிங்குள்ளே போய் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நாங்கள் வெளியிலேயே ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை அங்கே வச்சு நாங்கள் போய் வீடியோ எடுக்கிறோம். மேபி எங்களோட ஃபுட்டேஜ் எதனா ஆனால் கூட அந்த ஃபுட்டேஜ் யாருக்காச்சும் கிடச்சி எதாவது நடக்கலாம். சிசிடிவி எடுங்க, வாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் கேமரா? இங்கேன்னு வச்சிடலாம். ஐயோ தூக்கிட்டு போயிட போறாங்க. எல்லா பில்டிங்கும் தெரியுற மாதிரி வச்சிரு. ஃப்ரேம் பாருங்க ப்ரோ. தெரியாதுப்பா, முன்னாடி கொண்டு வாங்க சீக்கிரம். இருட்டா இருக்குல்ல, கீழே இருக்கனால தெரியாது. ஓகே ஃப்ரேம் பாருங்க. ரைட்டு திருப்புங்க. இல்லை ஆக்சுவலாக இந்த மரம் மறைச்சிச்சு. இங்கே கொண்டு வாடா டேய். எங்கே வச்சாலும் புல்லுலாம் மறைக்குது, வைக்க முடியல. இப்போதைக்கு இருக்கட்டும், அந்த சைடு போகிறப்போ நம்ம அங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? காலையில் 6 மணி மாதிரி இருக்கடா கேமராவில். 6 மணிலாம் கிடையாது கைஸ். ஆமாப்பா, விடிஞ்சமா இருக்குல்ல. மணி ஆகுது. Google, what is the time now? The time is 3:01 a.m. 3:01. 3 மணியா? பேய் வர டைம். 3 மணியா? எப்படி இருக்கு பாருங்க கேமரால. அதான் நைட் விஷன். லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணுறான். அப்படியே தெரியலையே. இங்கே இந்த விண்டோவில் எதோ மூவ் ஆச்சுரா. இந்த விண்டோவில் ஆமாயா? தெரிஞ்சா? இந்த விண்டோவில்லடா என்ன தெரியலையே. அவன் பின்னாடிதான் இருக்குது. கருப்பு கலர் மண்டை. இது கன்ஃபார்ம் இது மரம் மாதிரிலாம் தெரியுது. இங்கே பாருங்கப்பா. மரம் இல்லை, இது மரம் இல்லை. ஜூம் பண்ண முடியுமா? பாருங்க மண்டை, கருப்பு மண்டை நிற்கிது ப்ரோ. ஏதோ நான் இதான் சொன்னேன்ல, இந்த இடத்துல ஏதோ பூச்சின்னு. பின்னாடி அந்த காட்டுறாங்க. இவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க மொத்தமா. இருட்டுல உட்காந்து பாத்துட்டு மேனுவலுக்கு மாத்திரா. எப்படி லைட் கீட்டு அடிங்கடா. ஒரு நிமிஷம். ஐயோ அப்படியே யூவி லைட்ல தெரியுது. நைட் விஷன் லைட் எரியல. லைட்டே இல்லையா? ஓகே அப்படியே இந்த இதில் தெரியுது. அந்த நைட் விஷன்ல இதில் ஒன்றுமே தெரியல. நைட் விஷன் போட்டிருக்காங்க. அந்த கேமரா ஒன்று வச்சாங்களே, அதில் பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ, உங்களை யாராவது நரம்பலி கொடுத்துட்டாங்களா? சவுண்டு கரெக்டாக கேட்குது. இது என்ன வெள்ளையா இருக்கு? நடவடி கொடுத்த ஆவி தான் இது. நம்மளே தான் பார்க்குது. எங்கே ப்ரோ கண்ணு தெரியுதா இல்லையா ப்ரோ உங்களுக்கு? ஓகே ஒரு நிமிஷம் அப்படியே பேசுகிறேன். அப்போ அந்த சைடில் ஏதோ தெரிஞ்சு ஜன்னல்ல. ஃபோன் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கோங்க. அது எங்கடா அங்கே நிற்கிது? லைட் ஆன் பண்ணுங்க, பயமா இருக்கு. இது என்னது? மேலே என்னது? போ சொல்கிறா ஃபஸ்ட்டு. அங்கிட்டு எனக்கு இந்த நிற்கவே பயமாக இருக்குடா. மேலையா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. லைட் இதில் வெளிச்சம் தெரியுதா? தெரியுது. இந்த ரெட் லைட்டு இல்லை கிளியர் தெரியுது ப்ரோ. உடம்பு தெரியுது. இப்போ தலை மட்டும் தெரியுது. உடம்பு தெரியுது. தெரியுது. கேமரால தெரியவே மாட்டேதுறான். லைட்டு போட்டுக்காண்டா வாசு. பக்கத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விட்றா. இதில் வந்து யூவி லைட் மாதிரி. அது என்னது ப்ரோ? இந்த லைட்டு பேர் என்ன ப்ரோ? இன்ஃப்ராரெட் லைட்டு. இது ஆக்சுவலாக நம்மளோட கேமராக்கு தெரியாது. நைட் விஷனுக்கு மட்டும்தான் தெரியும். இதை வச்சு தான் நைட் விஷன் ஒர்க் ஆகுது. இதில் இந்த லைட்டை நான் இப்போ அங்கே காட்டும் போது நல்லா தெரியுது பாருங்க. இது பாருங்க ப்ரோ, இதுக்கு மேலேயே ஒன்று நிற்கிது ப்ரோ. இந்த கேமரா பாருங்களேன். இதை ஆஃப் பண்ணிட்டோன்னு பாருங்களேன்.
ஒரு மறைக்கு பாருங்க அடிக்கும் போது பாருங்க நல்லா தெரியுது. அவங்க பேச ட்ரை பண்ணலாம். டவுசிக்கிறாட் இருக்கான். அந்த கேமரா தெரிதா பாரு. இது தெரியல. இது கேமரா தூரத்துல இருக்கதான் தெரியாது. என்னடா இப்படி ஓகே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது டவுசிக்கிறாட்ங்கடா. பேக்ல இருக்குடா. இதுலயே பயம் இல்லாம நிக்கிறீங்க. மறந்துச்சு.